9ஆம் வகுப்பு. நூல்கள். நூல் ஆசிரியர்கள் ஹைக்கூ, சென்றியி, லிமரைக்கூ என புது வடிவங்களில் கவிதை நூல்களைத் தந்துள்ளவர் ஈரோடு தமிழன்பன். வணக்கம் வள்ளுவ. தமிழோவியம் என்னும் கவிதைகளை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டுக்கான எந்த விருதை பெற்றது? சாகித்திய அகாதமி விருது. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் விங்கல நிகண்டு. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். தமிழ் விடுதூது என்னும் நூலை முதலில் உய்வேசா பதிப்பித்த ஆண்டு 1930. மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் என்னும் நூலை எழுதியவர் மணவை முஸ்தபா. தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்னும் நூலை எழுதியவர் என். சொக்கன். கால் முளைத்த கதைகள் என்னும் நூலை எழுதியவர் எஸ். இராமகிருஷ்ணன். பட்ட மரம் என்னும் தலைப்பில் கவிதை எழுதியவர் கவிஞர் தமிழ் ஒளி. நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் என்னும் நூல்களை படைத்தவர் கவிஞர் தமிழ் ஒளி. பட்டமரம் என்னும் கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தமிழ் ஒளியின் கவிதைகள். திருத்தொண்டத் தொகை என்னும் நூலை எழுதியவர் சுந்தரர். திருத்தொண்டர் திருவந்தாதி என்னும் நூலை எழுதியவர் நம்பியாண்டர் நம்பி. திருத்தொண்டத் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகிய 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வோர் அடியாராக 63 பேரின் சிறப்புகளை விளக்கி பாடப்பட்ட நூல் திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணத்தின் பெருமை காரணமாக எவ்வாறு அழைக்கப்பட்டது பெரிய புராணம்? பண்டைத் தமிழர்களின் அரிய வரலாற்றுச் செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் புறநானூறு. சிறுபஞ்சமூலம் நூலின் ஆசிரியர் காரியாசன். தண்ணீர் என்னும் தலைப்பில் கதையை எழுதியவர் கந்தர்வன். கந்தர்வன் எழுதிய சிறுகதைகள் சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன். அழகின் சிரிப்பு நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். தண்ணீர் நூலின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் நூலின் ஆசிரியர் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் நூலின் ஆசிரியர் வெ. இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் என்னும் நூலின் ஆசிரியர் மா. கிருஷ்ணன். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்னும் நூலை எழுதியவர் மா. அமரேசன். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என அழைக்கப்படும் நூல் மணிமேகலை. மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். நன்னூலை இயற்றியவர் பவணந்தி முனிவர். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்னும் நூலை எழுதியவர் அ. தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்னும் நூலை எழுதியவர் மா. இராசமாணிக்கனார். தமிழ்ச் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்னும் நூலை எழுதியவர் க. ரத்னம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்னும் நூலை எழுதியவர் கா. ராஜன். தமிழர் சால்பு என்னும் நூலை எழுதியவர் சுவித்யானந்தன். ஓ, என் சமகாலத் தோழர்களே! வைரமுத்து. கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக 2003ஆம் ஆண்டு சாகித்திய அகாதமி விருது பெற்றவர் வைரமுத்து. தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்னும் நூலாக எழுதியவர் மயில்சாமி அண்ணாதுரை. அக்னிச் சிறகுகள் நூலை எழுதியவர் அப்துல் கலாம். மின்மினி என்னும் நூலை எழுதியவர் ஆயிஷா நடராஜன். ஏன், எதற்கு, எப்படி என்னும் நூலை எழுதியவர் சுஜாதா. சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் ஈத்த. இராஜேஸ்வரி அம்மையார். குடும்ப விளக்கு என்னும் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழியக்கம் ஆகிய நூல்களை படைத்தவர் பாரதிதாசன். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், இன்பொளி ஆகிய நூல்களை எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவின் சிறுகதை திறன் நூலை எழுதியவர் முனைவர் பெ. குமார். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் திருத்தக்க தேவர். நா. காமராசனின் கவிதை நூல் கருப்பு மலர்கள். திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் தண்ணீர்.
நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேலின் குறுநாவல் கிழவனும் கடலும். சாகித்திய அகாதமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் ஒரு கிராமத்து நதி. எஸ். ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல் சாக்ரட்டீஸின் சிவப்பு நூலகம். ஓய்திருக்கலாகாது கல்வி சிறுகதைகள் தொகுப்பு அரசி ஆதி வள்ளியப்பன். முதல் ஆசிரியர் என்னும் நூலை எழுதியவர் சிங்கிஸ் ஐட்மாத்தவ். கல்வியில் நாடகம் என்னும் நூலை எழுதியவர் பிரளயன். கரும்பலகை யுத்தம் நூலை எழுதியவர் மலாலா. மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். நாட்டுப்புறவியல் ஓர் அறிமுகம் முனைவர் சு. சக்திவேல். தரங்கம்பாடி தங்கப் புதையல் பேத்தூரன். இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல் ச. தமிழ்ச்செல்வன். இராவண காவியம் புலவர் குழந்தை. புலவர் குழந்தை யாருடைய வேண்டுகோளுக்கிணங்க 25 நாள்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார் பெரியார். நாச்சியார் திருமொழி திருப்பாவை ஆகிய பாடல்களைப் பாடியவர் ஆண்டாள். ஆண்டாள் பாடிய திருப்பாவை நாச்சியார் திருமொழி எந்த நூலில் உள்ளது? 4000 திவ்ய பிரபந்தம். செய்தி என்னும் சிறுகதையை எழுதியவர் தி. ஜானகிராமன். தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியவர் தி. ஜானகிராமன். ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் நூலாக வெளிவந்த ஆண்டு 1967. தி. ஜானகிராமன் ரோம் செக்கோஸ்லோவோக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்ட ஆண்டு 1974. தமது காவிரிக்கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாழி காவேரி என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டவர் தி. ஜானகிராமன். அடுத்த வீடு 50 மைல் என்னும் பயணக் கட்டுரையை எழுதியவர் தி. ஜானகிராமன். புதிய ஆத்திச்சூடி என்னும் நூலை எழுதியவர் பாரதியார். நட்புக்காலம் என்னும் நூலை எழுதியவர் கவிஞர் அறிவுமதி. திருக்குறள் கதைகள் என்னும் நூலை எழுதியவர் கிருபானந்த வாரியார். கையா உலகே ஒரு உயிர் என்னும் நூலை எழுதியவர் ஜேம்ஸ் லவ்வா. தமிழில் சா. சுரேஷ். இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலை எழுதியவர் மா. சு. அண்ணாமலை. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் மா. சு. அண்ணாமலை. தமிழர் உணவு என்னும் நூலை எழுதியவர் பக்தவச்சல பாரதி. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு. மேத்தா. தமிழ் பழமொழிகள் கி. வா. ஜெகந்நாதன். இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல் ச. தமிழ்செல்வன். ஒளியின் அழைப்பு தலைப்பில் கவிதை எழுதியவர் ந. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலை எழுதியவர் அ. வல்லிக்கண்ணன். பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் ந. பிச்சமூர்த்தி. ந. பிச்சமூர்த்தி இவர் புதுக்கவிதை சிறுகதை ஓரங்க நாடகங்கள் கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைமைகளை படைத்தவர். ந. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை லயன்சசுக்கு பலி. தாவோ தே ஜிங் கவிதையை எழுதியவர் லாவோட்சு. லாவோட்சு கவிதையை தமிழில் மொழி பெயர்த்தவர் சி. மணி. மகனுக்கு எழுதிய கடிதம் என்ற கதையை எழுதியவர் நா. முத்துக்குமார். பெரியாரின் சிந்தனைகள் என்னும் நூலை எழுதியவர் வே. ஆனைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை என்னும் நூலை எழுதியவர் எஸ். பி. சட்டர்ஜி. மொழிபெயர்ப்பு வி. முசாம்பசிவன். தங்கைக்கு என்னும் நூலை எழுதியவர் மு. வரதராசன். தம்பிக்கு என்னும் நூலை எழுதியவர் அறிஞர் அண்ணா. பரந்த ஆளுமையும் மனித நலக் கோட்பாடும் என்ற கூற்றை கூறியவர் இலத்தீன் புலவர் தெரன்ஸ். திருக்குறளின் பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்டவர் பரிபெருமாள். புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள 6 முதலிய கவிதை நூல்களை எழுதியவர் கல்யாண்ஜி. அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பை எழுதியவர் கல்யாண்ஜி. சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் கடிதத்தை எழுதியவர் கல்யாண்ஜி. கல்யாண்ஜி எழுதிய சிறுகதை தொகுப்புகள் கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயரப் பறத்தல், ஒளியிலே தெரிவது, ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக கல்யாண்ஜிக்கு சாகித்திய அகாதமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு 2016.
இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்ற கவிதை எழுதியவர் அமுதோன். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் என்ற கவிதை எழுதியவர் நா. முத்துக்குமார். குறுந்தொகையை தொகுத்தவர் போரிக்கோ. தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் தலைப்பில் எழுதியவர் சு. சமுத்திரம். வளத்தப்பா என்ற கதையை எழுதியவர் சு. சமுத்திரம். என் கதைகளின் கதைகள் என்ற நூலை எழுதியவர் சு. சமுத்திரம். வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, காகித உறவு சு. சமுத்திரம் சிறுகதை தொகுப்புகள். சு. சமுத்திரம் எழுதிய வேரில் பழுத்த பலா என்னும் புதினம் எந்த விருதை பெற்றது? சாகித்திய அகாதமி விருது. சு. சமுத்திரம் எழுதிய குற்றம் பார்க்கில் என்னும் சிறுகதை தொகுதி எந்த பரிசை பெற்றது? தமிழக அரசின் பரிசை. வண்ணதாசனுக்கு சாகித்திய அகாதமி பரிசு பெற்று தந்த நூல் ஒரு சிறு இசை 2016. பாஞ்சாலி சபதம் நூலை எழுதியவர் பாரதியார். இலக்கிய நோக்கில் கம்பர் நூல் எவ்வாறு காவியம் என சிறைக்கிறது என்பதை விரிவாக ஆராய்ந்தவர் பேராசிரியர் அ. பாண்டரங்கன். சிற்பியின் மகள் என்ற நூலை எழுதியவர் போவண்ணன். அப்பா சிறுவனாக இருந்தபோது என்னும் நூலை எழுதியவர் அலெக்சாந்தர் ரஸ்கின். தமிழில் நா. முகமது செரீபு. சாகித்திய அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள். அன்பளிப்பு சிறுகதைகள் எழுதியவர் கு. அழகிரிசாமி. சாகித்திய அகாதமி விருது 1970. சக்தி வைத்தியம் சிறுகதை தொகுப்பு எழுதியவர் தி. ஜானகிராமன். சாகித்திய அகாதமி விருது 1979. முதலில் இரவு வரும் சிறுகதை தொகுப்பு எழுதியவர் ஆதவன். சாகித்திய அகாதமி விருது 1987. அப்பாவின் சிநேகிதர் சிறுகதை தொகுப்பு எழுதியவர் அசோகமித்ரன். சாகித்திய அகாதமி விருது 1996. மின்சாரப்பூ சிறுகதைகள் எழுதியவர் மேலாண்மை பொன்னுசாமி. சாகித்திய அகாதமி விருது 2008. சூடிய பூ சுடர்க்க சிறுகதைகள் எழுதியவர் நாஞ்சில் நாடன். சாகித்திய அகாதமி விருது 2010. ஒரு சிறு இசை சிறுகதைகள் எழுதியவர் வண்ணதாசன். சாகித்திய அகாதமி விருது 2016.